மேலடி சரியில்லப்பா. மேலடி சரியில்லையா? இதுக்கு மேல எப்படி அடிப்பாரு? அப்ப நீங்க தான் அடிக்கணும். நான் அடிக்கணுமா? அப்ப நான் அடிக்க மேலதான் அடைஞ்சிட்டே சாமி அடைஞ்சிட்டியா? பகராய் பிடிச்ச பயிர் ஊரியா சாமி. அந்த பசங்க பாவம் உங்க ஆட்டத்துக்கு ஈடு கொடுக்காம 2 நாள் போட்டு அடியா அடிச்சு டயர்டா கை கிடக்கானுவேன். இப்ப அதுக்கான 30,000 கொடுத்துருக்கோம். அந்த மேலக்காரன் ஒரு நிமிஷம் நீ குத்தகை குத்தகை அவனை குத்தகை விட மேல நாடி போகுமே. சொன்ன கேளு. வேற ஏதாவது கணக்கு இருக்கா சாமி? நம்ம ஊர்ல மழை பெய்யுது, அப்பப்ப லேசா தூத்திட்டு போயிருது, ஆனா தண்ணியே இல்ல. எப்ப மழை இல்லைன்னு சொல்லி நான் நம்பிடுவேன், ஆனா தண்ணி இல்லைன்னு மட்டும் சொல்லாத. அங்க வர்ணிகாட்டுல பாதி, சாலைகள்ல பாதி, மீதி தண்ணி கூட ரமேஷ் வரல பாஞ்சிட்டு இருக்கு. ஆமா ஆமா கரெக்ட். மனுஷன சாமி தெரியாம சொல்லிட்டேன். சாமி நம்ம ஊர்ல படிச்ச பயிலும் நிறைய பேர் கிடக்கான், ஆனா ஒருத்தருக்கும் வேலை இல்லை. அந்த பயிருக்கு ஏதாவது நல்ல குறிய பார்த்து சொல்லுங்க. எப்ப 30,000 படிக்க சொல்லு பையனோட. 1000 பின்னாடி குடிக்க சொல்லு. என்ன சாமி இப்படி சொல்லிவிட்டிய? நான் என்ன சொல்லுவேன்? நீங்க தப்பமுள்ள உங்க மேல வச்சுட்டு ஆண் மேல குறைச்சா சரி சாமி. வேற யாராவது கணக்கு தந்துட்டாப்பா? இப்போ ஆமா நம்ம பையன் ஒருத்தர் வந்திருக்கான், அவனுக்கு ஏதோ ஒரு முக்கியமான கணக்கு ஒண்ணு கேக்குறாப்ல. பையனா? நல்ல பார்த்து சொல்லுங்க சாமி. எலும்பு குடும்பம் வந்திருக்கான் சாமி. என் பிள்ளைக்கு கல்யாணம் நடக்குமா நடக்காதா? எந்த திசையில இருந்து வருவான், எந்த ஏரியாவில இருந்து வருவான், மலையாளத்துல இருந்து வருவானா, பக்கத்து ஊர்ல இருந்து வருவானா பார்த்து சொல்லுங்களா. கணக்கை கேட்டு சாமி ஆஃப் பண்ணிட்டேனப்பா. எப்பா உன் பிள்ளைக்கு கல்யாணம் தள்ளி போயிட்டு அடுத்தவங்க தள்ளி விட்டுறாத. அவனுக்கு ஒருத்தர் பிறந்துட்டான். இனிமே பிள்ளைக்கு மாப்பிள்ளை பிறக்க போறான். ஒரு பிள்ளைக்கு போதாது நானும் போ. எப்ப போதா ஏற்று பேசிட்டு இருக்கா சாமி. அப்படி கல்யாணம் நடந்தாலும் பிள்ளை குட்டி எல்லாம் மண் கொஞ்சம் பார்த்து கல்யாணம் பண்றவன பார்த்தா சொல்ல முடியும். கவலைப்படாத. அவனுக்கு 30,000 கிழக்க வடக்கு தெரு நடு வீட்டுல ஒரு பையன் ஒத்தைக்கு ஒரு பையன் ஆள் அழகா இருப்பான், சூப்பரா இருப்பான். என்னம்மா பொய்யும் பொய்யும் ஒரு சாமியாடிதான் என் மகளுக்கு மாப்பிள்ளையா கிடைக்குமா? வேற மகளுக்கு ஜமீன்தார வருவான். இங்க வா, தண்ணி எடுத்து மூட்டு வீட்டை கிட்ட வா. கவலைப்படாமா. நீ என் கோட்டையை 3 திருப்பு தீச்சட்டி எடுத்துக்கலாம். நீ நினைச்சதெல்லாம் நடக்கும், ஆனா வெறுஞ்சட்டி எடுத்துங்கிறாங்க. என்ன மாரியம்மன் கோயிலுக்கு கேக்குறேன், நான் நினைச்சது நடக்குமா? நினைச்சது கண்டிப்பா நடக்கும். கவலைப்படாம அடுத்த சித்திரை மாதம் நீ என் வீட்டுக்கு வந்துருவா. உங்க வீட்டுக்கு வரணுமா? இல்ல அந்த மாரியம்மன் வீட்டுக்கு. நீ எதுக்கு பதற? எப்பா நடம உனக்கு ஏதாவது டவுட் இருக்கா? சொல்லுங்க சாமி. சொல்லு. எல்லா இதையும் நல்லா தீர்த்துட்டிய. கோயில் கூட சிறப்பா நடந்துச்சு. ஆமா. எல்லாருக்கும் தண்ணி பஞ்சம் செழிப்பா. ஆமா எல்லா பஞ்சத்தையும் தீர்த்துட்டிய. எல்லா மக்களையும் நல்லா வைங்க, அவ்வளவுதான். ஒரு ஆஃப் மட்டும் ஒழிச்சு போட்டுக்கா. சாமி ஆட்டம் முடிஞ்சவங்க அதை அடிச்சா தான் நமக்கு தெம்பு இருக்கும். சரி வேற என்ன? சரி போமா சாமி. போ. ஆமா அந்த பிள்ளைய கூட்டு போச்சு. அவளுக்கு அடுத்த மாதம் கண்டிப்பா நடக்கும். சரி சாமி. ஏமாப்பா நல்லா இருப்பா. என்ன இந்த ஊருக்கு பக்கம் வந்துடாத. என்ன ஆள் ஒரு மாதிரி எப்படி இருக்கேன் பாரதி? சீனுக்கு சீனி அழகு கூட்டிட்டே போகுது. சும்மா புகழாதையா, போய் சொல்லாதையா. சரி அதை விடு. ஆமா எங்க அப்பா கிட்ட வந்து நீ எப்போ பொண்ணு கேட்க போற? அந்த தேங்காய் நாள் தலைங்கிட்ட அப்பவே சொல்ல நினைச்சேன். இந்த நிமிஷம் வரும்போது நான் ஓபன் பண்ணிடுறேன். உங்க அப்பா வந்துட்டாரு, எங்க அப்பா வந்துட்டாரு. பாக்குறான்டா அப்பா. கண்டானம் பாத வச்சு இந்த ஊரே சிரிக்கிற அளவுக்கு இந்த குடியார பையன் கூட தான் போவேன்னு ஒத்தகல்ல நிக்கிறீங்க. என் தலையில மண்ணடி போட்டுட்டீங்க. அங்க சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், ஆனந்த சிரிப்பு. என்னடா சிரிப்பு சிரிக்கா? மாமாவா இல்ல குளத்து வேலைக்கு வரும்போது கறியும் மீனும் குழம்பும் அது இதுன்னு வாங்கி தின்னுட்டு உண்ட வீட்டுக்கு துரோகம் பண்ண போயிருந்தா நீ. ஆமா குளத்து வேலை ஆட்டுக்கறியும் மான்கறியும் தான். கொஞ்சோட ஊறுகாயும் புளி குழம்பு கூட தான் ஒரே ஊரடு குழம்பு புள்ள. அப்பா வருமான மருமகனை திட்டாதீங்க. ஆமா
மாமாவா மசராகுது இல்ல என் தலையில இருக்க மசருக்கு சமாளா நீ சரி அது உன் தலைவருக்கு ஒரு முடி. அப்பா எனக்கு இவர் இல்லாம என்னால வாழ முடியாது. நான் வாழ்ந்தா இவர் கூட தான் வாழ்வேன். இவர் எனக்கு எல்லாமே, உசுர் எல்லாமே இவர் தான். அப்ப இந்த ஊர்ல யாராவது இவனுக்கு சாட்சி போட சொல்லு, கையெழுத்து போட சொல்லு. இல்லன்னா ரமேசனே, நம்ம நாட்டாம சிவகுமாரனே, யாராவது ஒரு ஆளு கையெழுத்து போட்டாதான் இவனுக்கு கல்யாணம் பண்ண முடியும். அவன் பணி இருக்கிற நம்ம மாறிங்களை வச்சு தாலியை கட்டிடுவோம். அவன் என்ன பண்ணான்னு பாப்போம். நான் வேற ஆட்டோ, வெள்ளி ஆட்டோல தான் வந்தேன். வேற கார் பிடிக்க கூட வசதி இல்ல. அது நாட்டாம வசதியில தான் பார்த்து போனோம். அப்பா இந்த மாரியம்மன் கோயில கல்யாணம் முடிச்சு வைங்கப்பா. ஐயா இந்த பையனை பத்தி நல்லா விசாரிக்கலாம். ஐயா அதான் ஐயா உங்களை கூப்பிட்டுருக்கேன் ஐயா. அவன் நம்ம மாரியம்மன் சாமியாடி, சாமியாடும் போது மட்டும்தான் குடிக்க மாட்டான். மத்த எல்லா நேரமும் குடிச்சிட்டு தான் இருப்பான். இப்படி போய் விழுந்துட்டால, உங்க மகளும் போய் விழுந்துட்டால. ஆமா சரி, இப்ப மக்கள் எல்லாத்தையும் கூட வாங்க, எல்லாரும் வாங்க, எல்லாத்தையும் கூப்பிட்டு இதுக்கு ஒரு முடிவு எடுத்துட்டு தாலிய மாலை மாத்திக்கணும். அது உங்க தலைமையில நடக்கணும். ஐயா பெரியவரே வாங்க, நடந்து போச்சு. இனி நீங்களே மாலை எடுத்து கொடுத்து நல்லபடியா சேர்த்து வைங்க. ஐயா கொடுக்கலாம் ஐயா. ஆமா எல்லாரும் வாங்க, எல்லாரும் வாங்க. ஒரு கல்யாணம் பண்ணாங்களே உன் கையில என்ன மாலை வாங்கணும்? எத்தனை பேருக்கு தாலி எடுத்து கொடுத்தாலும் மரமா நேரம் கொடுங்க மாமா. மறக்காம சாப்பிட்டு போயிருங்க. நல்லா இருக்கு, அள்ளிட்டு விட்டு போயிடாங்க. அரிசி ரொம்ப கம்மியா தான் போட்டிருக்கேன். இல்ல தம்பி, மாமனார் கால இருந்து ஆசீர்வாதம்ப்பா. என்ன மனுஷன் நீ? பரவாயில்ல. சரி, நீங்க என்ன பிள்ளைய கூட்டு போங்க.